ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க. எப்போவுமே வருஷம் குலதெய்வம் கோயிலில் ஆடி மாதத்தில் போய் பொங்கல் வைப்போம். இந்த வருஷம் ஆடி வெள்ளி அன்னைக்கு போய் பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி வெள்ளி அன்னைக்கு கிளம்பி போயாச்சு. நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பும்போது மணி 10 இருக்குங்க. 10 மணிக்கு தான் கிளம்பியே போனோம். பாப்பாவும் தம்பியும் அன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி தான் பொங்கல் விழா நடந்து முடிஞ்சது கோவிலில். பொங்கல் விழா அன்னைக்கும் நிறைய பேர் பொங்கல் வைப்பாங்க. ஆனால் அன்னைக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும். அதனால நாங்கள் அன்னைக்கு வரல, வெள்ளிக்கிழமை வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை கிளம்பி வந்தாச்சு. அன்னைக்கும் வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அந்தளவு கூட்டம் கிடையாது, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம பாட்டுக்கு பொங்கல் வச்சு சாமி நிம்மதியாக கும்பிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அந்த பொங்கல் விழா அன்னைக்கு வந்திருந்தோன்னா பயங்கர கூட்டமாக இருந்திருக்கும். நான் என்னென்ன வேணுமோ எல்லாமே முன்னத்த நாள் நைட்டே எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்படி எடுத்து வச்சுமே நெய்யை மறந்து விட்டுட்டு வந்துட்டேங்க. நெய் கொண்டுட்டு வர மறந்துட்டேன். பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொங்கப்பானையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் திண்ணீர் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அரிசி களைஞ்சி ஊற்றி பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. அரிசி களைஞ்சி ஊற்றினதுக்கப்புறமா பொங்கப்பானை கரெக்டாக நேராக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. நம்ம என்னதான் பார்த்து நம்ம எடுத்து வச்சோன்னாலும் எப்படியும் எதையாவது ஒன்று மறந்துட்டு வந்துடுவோங்க. ஏதாவது இப்போ கரண்டி இருக்கு இல்லைங்களா, நம்ம பொங்கல் எடுக்கிறதுக்காக கரண்டி வச்சுருப்போம்ல, ஒன்று அதை விட்டுட்டு வருவேன், இல்லைன்னா ஏதாவது ஒன்று விட்டுட்டு வந்துடுவேன். இந்த வருஷம் நெய்யை மறந்து விட்டுட்டு வந்துட்டேங்க. அதனால் பக்கத்தில் போய் பொங்கல் பொங்குனதுக்கப்புறம் போய் பக்கத்தில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பொங்கல் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் பொங்கல் பொங்குனதுக்கப்புறம் தான் அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம்னா பஞ்சாமிர்தம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அபிஷேகம் பண்ணுறதுக்கு பழம் நல்லா கனிஞ்ச பழமாக தான் வேணும், நல்லா பழுத்த பழமாக தான் இருக்கணும். ஆனால் அந்த பழம் கிடைக்கவே இல்லைங்க, நல்லா பழுத்ததாக கிடைக்கவே இல்லை. முன்னத்த நாள் ரொம்ப தேடி தான் வாங்கின மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வீட்டில் 10 மணிக்கு கிளம்புனோங்க. கோவில் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும். நாங்கள் போகிறக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொங்கல் வச்சு முடிச்சிருந்தாங்க. இப்போ நாங்கள் வச்சிட்ருக்கிற அடுப்புலேயே பார்த்திங்கன்னா நிறைய தலன் இருந்துச்சு. அது என்ன இருந்துச்சுன்னா, நான் அந்த பக்கம் வரும்போது தலன் வெளியில் இருந்திருக்கு, காலில் மிதிச்சிட்டேன். பாப்பாவை தம்பி மிதிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டேன். எப்போவுமே பொங்கல் வச்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த தலனெல்லாம் அணைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை தெரியாமல் இந்த மாதிரி காலில் மிதிச்சிருவாங்க. இல்லை அடுப்புக்குள்ளேயே இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை, வெளியில் தள்ளி விட்டுருப்பாங்க போல் இருக்கு, என்னன்னு தெரியல. அது காலில் பட்டுருச்சு. பொங்கல் பொங்கறதுக்கு ரெடியாக இருக்குங்க. இனி பொங்கல் விழுந்ததுக்கு அப்புறமா தான் அபிஷேகம் பண்ணணும். அதுக்கு இடையில பொங்கல் விழுந்ததும் இவங்க போய் நெய் வாங்கிட்டு வரணும். எப்பவுமே நம்ம அமாவாசைக்கு வருவோம். அமாவாசை வரும்போது பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளேயே 2-3 கடைங்க இருக்கும். அந்த கடையிலே நெய்யெல்லாம் இருக்கும். நான் அப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அன்னைக்கு கடை இல்லை. அதனால் இங்கே பக்கத்துலேயும் எங்கேயும் கடை இல்லை, கொஞ்சம் தூரம் போய் தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். பொங்கல் பொங்குனதுக்கப்புறமா அரிசி எடுத்து சுற்றி போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே நுர மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை தள்ளி விட்டுட்டு தண்ணி நிறையா இருக்கும்ல, அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி போடணும். இல்லைன்னா அரிசி போட்டால் தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும் இல்லைங்களா, அதனால் தண்ணியை கொஞ்சம் இறச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அரிசி போடணும். அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் கடைசியாக தான் வெல்லம் போடணும். அதுக்கு முன்னாடியே வெல்லம் போட்டோம் அப்படின்னா அரிசி வேகாது அவ்வளோ சீக்கிரமாக. இவங்களும் கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஏண்டா இங்கே வேறு கீரனூரே போயிட்டு வந்துட்டீங்களா? சும்மா சொன்னா இங்கே இப்படி திரும்பில போர்டு ஓட்டுருந்தது. கீரனூர் 7 கிலோமீட்டர். கீரனூர் போயிட்டு போகலாமா? பரஞ்சேரிங்க போயிட்டு முதல் கீரனூர் போயிட்டு கீரனூர் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் இது தாண்டி ஒரு 5 கிலோமீட்ரு ஆத்தா கோயில். பரஞ்சேரி கீரனூர் தாண்டி. ஆமாம்.
கீரனூர் தாண்டி அந்தல அப்பச்சி கோயில். அவங்களும் போய் நெய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த கோயில் போகலாமா இந்த கோயில் போகலாமான்னு பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் எங்கேயுமே போகல. எங்கள் கோயிலில் சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு, லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவங்களும் போய் அபிஷேகம் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வேணுங்கிற பழம், கரும்பு சக்கரை, நெய், தேன், கல்கண்டு, பேரிச்சம்பழம் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தோம். எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. நெய்யை மட்டும் விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு வழியாக அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எப்பவுமே இடித்து கொண்டு வந்துடுவேங்க. வெல்லம் வந்து வீட்டிலேயே நுணுக்கி நம்ம கொண்டு போயிடுவோம். இல்லைன்னா அங்கே போய் எங்கே வச்சு நுணுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு இருக்கணும். அதனால இடிச்சே கொண்டுட்டு போயிடுவேன் வீட்லேயே. அது வெல்லம் நல்லா போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து நெய், முந்திரி, திராட்சை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இனி கடைசியாக நெய், முந்திரி, திராட்சை வந்து போட்டு இறக்க வேண்டியது தான். நான் வந்து முந்திரி திராட்சை நெய்யில் வந்து வறுத்து போடலை, அப்படியே வந்து போட்டேன். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்க வேண்டியது தான். அவங்களும் அபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சு. நீ எல்லாமே எடுத்துகிட்டு சாமி கும்பிட்றக்கு கிளம்ப வேண்டியது தான். தேங்காய், பூ, பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை எல்லாமே வந்து எடுத்துகிட்டு பொங்கல் அபிஷேகமெல்லாம் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டு வர வேண்டியது தான். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால பொறுமையாக திருப்தியாக சாமி கும்பிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து விளக்கு வாங்கிட்டு போயிருந்தேன். நெய் விளக்கு போட்டு வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். திருப்தியாக சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சுங்க. வந்து எல்லா சாமியும் வந்து சுற்றி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல் அபிஷேகமெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.